வணக்கம் நண்பர்களே. தேங்காய் எண்ணெய் பொதுவாக பொது பயன்பாட்டில் பல விதமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த தேங்காய் எண்ணெய் உணவுப் பொருளா அல்லது மருந்து பொருளா அல்லது அழகு சாதன பொருள் வகையில் வருமா? இந்த மூன்றில் எந்த வகையில் வரும்? காரணம், இது உணவுப் பொருளாக எடுக்கும் பட்சத்தில் 5%, அதாவது சமையலுக்காக பயன்படுத்துவதற்கு 5% வரி ஜிஎஸ்டி. கூந்தல் பராமரிப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் பியூட்டி கமோடிட்டியில் வந்துடுச்சுன்னா அது வந்து 18% பேக்கேஜ் ஜிஎஸ்டி. இப்போது இந்த நிலையில் சிறிய பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற தேங்காய் எண்ணெய் எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு ஒரு வழக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 2009ஆம் ஆண்டில் சுங்கம் மற்றும் கலால் வரி, சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 1513 மத்திய கலால் வரி சட்டம் 1513 மத்திய கலால் வரி சட்டம் 1985 என்ற தலைப்பின் கீழ் சிறிய பேக் தேங்காய் எண்ணெயை சமையல் எண்ணெயாக வகைப்படுத்த வேண்டும் அப்படின்னு இது கொடுக்குது. இதுக்கு கோர்ட்டில் மன்னிக்கணும் அப்படி தாக்கல் பண்ணுறாங்க. அதுபடி பார்த்தால் சிறிய பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்க்கு 5% தான் ஜிஎஸ்டி விதிக்க வேண்டியிருக்கும். ஆனால் மத்திய வருவாய்த்துறை அதை ஏற்கவில்லை. என்ன பண்ணுறாங்க, மத்திய கலால் வரி சட்டத்தின் 3305 பிரிவின் தலைப்பின் கீழ் அதை கூந்தல் பராமரிப்பு பொருளாக வகைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அன்றைக்கு தலைமை நீதிபதி கோகாய், நீதிபதி ஆர் பானுமதி, இவங்க 2 பேர் அமர்வில் அது வருது. அப்போ சிறிய பாட்டில் கூட தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில்னு வகைப்படுத்தணும் அப்படின்னு நீதிபதி கோகாய் சொல்கிறாங்க. இல்லை, அதை உணவுப் பொருள்னு வகைப்படுத்தணும்னு எதிர்கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறாங்க. இப்படி நீதிபதி பானுமதி தான் சிறிய பாட்டில் அடைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் வந்து ஹேர் ஆயிலாக வகைப்படுத்தணும்னு சொல்கிறார். கோகாய் வந்து அதை உணவுப் பொருளாக வகைப்படுத்தணும்னு சொல்கிறார். இப்போ 2 எதிர்கருத்து வந்தனால 3 நீதிபதிகள் அடங்கின அமர்வுக்கு போகுது. உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு இதை விசாரித்து சிறிய பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் பெரும்பாலும் தலையில் தடவுவதற்கு தான் விற்கப்படுவதாக வருவாய்த்துறை சார்பில் வாதிட்டது. ஆனால் பாராசூட் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனம் தேங்காய் எண்ணெயை எந்த பாக்கெட்டில் விற்பனைக்கு வந்தாலும் அது அடிப்படையில் சமையல் எண்ணெய் தான் அப்படின்னு வாதிட்டு இந்த 2 தரப்பு வாதங்களும் கேட்ட உச்சநீதிமன்றங்கள் வருவாய்த்துறையுடைய வாதத்தை நிராகரித்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதன்படி சிறிய பாக்கெட்டில் சமையல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதாலேயே அது ஹேர் ஆயில் என்று ஆகிவிடாது. சிறிய அளவான பேக்கிங் என்பது சமையல் எண்ணெய் மற்றும் ஹேர் ஆயில் எண்ணெய் 2க்கும் பொதுவானது. எனவே அந்த எண்ணெயின் பயன்பாட்டை வகைப்படுத்த பேக்கேஜ் அளவை தாண்டி வேறு ஏதேனும் ஒரு குறிப்பு இருக்க வேண்டும். இது வந்து 10 ml 20 ml அப்படின்னு போட்டதை தாண்டி வேறொரு குறிப்பு அதில் இருக்கணும். என்ன, இது ஒரு பொருளாதாரம் காரணமாகவோ அல்லது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ ஆரோக்கியத்திற்காகவோ சிறிய பாக்கெட் தேங்காய் எண்ணெய் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது உண்மை தானே? எல்லாம் பெரிய 1 லிட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு 1/2 லிட்டரு 250 ml எல்லாம் வாங்குறது பணம் இருக்காது. பொருளாதார காரணமாக அவங்க சின்ன பாக்கெட் வாங்கலாம். அப்படி வாங்குகிற ஆரோக்கியத்துக்காக சிறிய பாக்கெட் தேங்காய் எண்ணெய் வாங்கலாம். அப்படி வாங்கினாங்கன்னா வேறு எது காரணங்கள் கூட வாங்கலாம். அப்படின்னா அதை வந்து அவங்க நீங்கள் அழகுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக சிறிய பாக்கெட்டில் விற்கப்படுறதுனால இது ஹேர் ஆயில் தான் தலைக்கு தேக்கி தான் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எந்த தேவைக்கானது என்பதை குறிக்கும் குறிப்புகள் அதில் இடம்பெறணும். மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணை விதிகள் படி கீழ் அந்த எண்ணெய் வகைப்படுத்தப்பட்டால் அதற்கு சமையல் எண்ணெய்க்கான வரியும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் கீழ் வந்தால் ஹேர் ஆயிலுக்கான வரியும் விதிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதன்படி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் சமையல் எண்ணெய்க்கான 5% ஜிஎஸ்டியும் ஹேர் ஆயில் என்றால் 18% ஜிஎஸ்டியும் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் இதுக்கெல்லாம் பயன்படுது, அது எல்லாத்துக்கும் தெரியும். அது சித்த மருத்துவர் ஒருத்தர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, தேங்காய் எண்ணெய் வந்து நாட் only ஃபார் ஹேர் ஆயில், அது மருத்துவம். இன்னும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஹீமோதெரப்பி சிகிச்சை கொடுக்கும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டால் பக்க விளைவுகள் குறைவாக இருக்கும் புற்றுநோய்க்கு. இப்போ இது மாதிரிலாம் இதுக்கு வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால், அதாவது அது வெர்ஜின் ஆயில் தான் சொல்கிறாங்க. இந்த கடையில் விற்கிற கெமிக்கல் கலந்த ஆயில் வெர்ஜின் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் அது சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. சமையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு நல்லது. சருமத்தில் தேய்ச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு பயனுள்ளது. இப்படியெல்லாம் ஒரு
வகைப்படுத்தல் சித்த மருத்துவம் சொல்லும். இப்போ என்ன தீர்ப்பாக இருக்குன்னா, சின்ன பாக்கெட்டில் விற்கிறத நீங்கள் 20 ஆண்டுகள் பிறகு இந்த தீர்ப்பை பார்த்துடுங்க. சமையல் எண்ணெயாக கருத வேண்டும். அதை இந்த பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, சமையல் எண்ணெயை மட்டும் பயன்படுத்துங்க, இது பண்ணணும், வகைப்படுத்தணும்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. தேங்காய் எண்ணெயும் சாதாரண தான், சின்ன பாக்கெட் தான். 20 வருஷம் ஆயிருக்கு தீர்ப்பு வர்றதுக்கு. இப்போ நீதிமன்ற பரிபாலனை ஒரு வழக்குகளை அவர்கள் தீர ஆய்வு செய்து எடுக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் நீதிமன்றங்களிலும் வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. காலத்திற்கேற்ப நீதி சரியாக வழங்கப்படும் என்பதற்காக ஒருவர் நீண்ட ஒரு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டால் அதில் சரியாக வந்துதான் என்ன பிரயோஜனம்? அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதற்காக உடனே பட்டுன்னு சாயங்காலம் காலையில் தாக்கல் பண்ணால் மாலையில் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லலை. அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எல்லா வீடியோக்களும் வந்து சேர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி.